எகிப்து தேசத்திற்குள்ள ஒரு அந்நியன் போக முடியாது, விடுதலைக்காக போராட முடியாது. ஆனால் அந்த தேசத்திலேயே ஒரு பிள்ளைய அந்த எகிப்தின் அரசனாலே வளர்க்க வைக்கிறார். எப்படி? எகிப்து தேசத்திற்குள்ள சுதந்திரத்திற்கு எவனும் போராட முடியாது. கம்யூனிஸ்ட் தேசம், எவனும் போக முடியாது. சுதந்திரம் எவனும் கேட்க முடியாது, எவனும் தலைவனா எழும்ப முடியாது, கொன்னே போடுவான் எகிப்து பார்வோன். ஆனா அவன் ஊருக்குள்ள ஒரு யூத பெண்ணிடத்தில் ஒரு யூத பையன் பிறந்து அதை ராணி கையில கொடுத்து அதே வீட்டில் அவன் பணத்தில் படிக்கவும் சாப்பிடவும் ஓகாடு உறைவிடமும் எல்லாம் கொடுக்கிறாரு. அவன் பணத்திலேயே கல்வி சாஸ்திரங்களை படிக்க வைக்கிறாரு. அவன் பணத்திலேயே லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடிய எல்லா ராஜரீக தந்திரங்களை படிக்க வைக்கிறார், உள்ளேயே படிக்க வைக்கிறாரு. நுழைய முடியாத இடத்துல ஓகாட் ஆண்டவர் செயல்படுகிறார். காரணம் கர்த்தருடைய வார்த்தை, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை. ஸ்தோத்திரம். யூத மதத்திலேயே பரிசேய வகுப்பிலேயே குழந்தையிலேயே ஆண்டு தாயின் வயிற்றிலேயே தெரிந்தெடுத்து அவன் பணத்தில் அவனுடைய பணத்தில் ஓகாட்டமாக ஒரு வாலிபனை படிக்க வைக்கிறார். அதில் அவன் சாஸ்திரத்தை பெற்று பழைய ஏற்பாட்டிலே அவன் முற்றிலும் தேறினவனாய் வளர வைத்து அவனை கொண்டு வந்து திருப்பி 13 புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டில் எழுத வைக்கிறாரு. அவனுக்குள்ள இருந்து ஆண்டவர் பிரித்து இழுத்து கொண்டு வராரு. துளைக்க முடியாத இடத்துல, ஊடுருவ முடியாத இடத்துல ஊடுருவி ஆண்டவர் வேலை செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வேலை செய்கிறது. உங்களுக்கு செய்ய முடியாதா? உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாதா? டாக்டரால் முடியாதது, சயின்டிஸ்டால் முடியாதது, அரசாங்கத்தால் முடியாதது, உங்களால் முடியாதது, தீர்க்கதரிசியால் முடியாதது, போதகரால் முடியாதது, தேவனுடைய வார்த்தையினாலே ஓ காட் எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.